Hi guys, welcome back to channel. இன்னைக்கு வந்து டே 2 ஆஃப் vlogging myself for my CA ஃபவுண்டேஷன் ப்ரிப்பரேஷன். காலைல இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக 3:30 ஆகுது. இப்போ வந்து காலையில் எழுந்து படிக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு வாக்கிங் போயிட்டு படிக்கலான் இருக்கேன். வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து படிக்கலாம். இப்போ வந்து 96 படத்தில் வந்து ராமன் நடக்கிற மாதிரி நான் மட்டும் தனியாக வந்து பிரிட்ஜில் நடந்துகிட்ருக்கேன். கூட என்னோடய ஜானுலாம் இல்லை, நான் ஒன்று தாங்க. புஷி ஆனந்த் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாருங்கள், புஷி ஆனந்த். வாக்கிங்லாம் போயிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 o'clock. 3 o'clock இருந்தால் ஒரு 2 hours வந்து வாக்கிங்லேயே போயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப தூரமாக தான் போயிருந்தேன். ஸோ வாக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கோட ஷெடியூல் வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து 3 சப்ஜெக்ட் வந்து நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் லாஸ், அதுக்கப்புறம் மேக்ஸு. அக்கௌண்ட்ஸில் வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் 1 யூனிட் இருக்குது. அதில் ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் லாஸில் வந்து நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் IRF ஃபஸ்ட் லெசன் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டர். அதை முடிச்சுட்டு அது ஒரு டெஸ்ட் எழுதி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு ஒரு சாப்டர் இருக்குது, ஒரு பெரிய சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். அது வந்து முடிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நிறைய இதை முடிக்கணும் தான், டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கணும். பட் நிறைய டைம் இருக்குது. இப்போலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பிஸ்னஸ் லாஸில் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் படிக்கலான்னு இருக்கேன். லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டடி நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். ஒரு வழியாக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கரெக்டாக சொல்லப்போனால் 5:10 படிக்க ஆரம்பிச்சு. இப்போது டைம் வந்து கரெக்டாக 7 ஆகுது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நிறைய டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆள் அவுட்டு மாதிரி ஒருத்தரை வந்து காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கலாம் காலி பண்ணோம். கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 30 minutes ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். ஓகே, பிரேக் எடுத்துகிட்டு வரேன். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 8:40 கிட்ட ஆகுது. சாப்பிட்டு வந்து IRF பிஸ்னஸ் லாவில் வந்து சாப்டர் 1 இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் இருக்கும்ல, அதை ஏற்கனவே நோட்ஸ் எழுதி வச்சுருந்தேன் என்னோடய ஒரு பேப்பரில். அதை கிளான்ஸ் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே வந்து நான் எப்போயோ படித்தேன். அது ரொம்ப நாள் ஒரு 2 மாதம் ஆச்சு அதை தொட்டு. எப்போயோ படித்தேன். இப்போ திரும்ப அதை ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்ததுக்கே வந்து என் மனசில் ஏதோ செத்து போன பூலாம் வந்து புதுசாக மொட்டு விடுற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஃபுல்லாக மறந்துட்டேன். இருந்தாலும் அந்த ரிவிஷன் கிளான்ஸ் பார்த்தோன்னே அப்படியே பூக்குது. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது IRFல. நான் சும்மா தான் அப்புறம் படிக்கலாம்னு நினச்சேன். பட் பார்த்தோன்னே வந்து மண்டையில் ஏறிச்சு. அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். ஸோ நான் என்ன தான் அதை பார்த்துருந்தாலும் நான் இப்போ அந்த IRFை கம்ப்ளீட் பண்ணதான் நான் கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா திரும்பி படிக்கணும். நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கணக்கில் எடுத்துப்பேன். அதை படித்தா திரும்பி டெஸ்ட் எழுதணும். ஆனால் IRF முடிக்கல. ஸோ IRF முடிக்கணும். ஆனால் இப்போதைக்கு வந்து நான் IRF படிக்க போகிறதில்ல, அக்கௌண்ட்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். அக்கௌண்ட்ஸில் யூனிட் 3 அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து படித்து இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்க சம்ஸும், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். போய் அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம். ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம், போய் படிக்கலாம். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 12:40 கிட்ட ஆகுது. 9 o'clock 9 மணிக்கு வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸும் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் யூனிட் 2 யூனிட் 3 குட்வில்லும் படிக்க ஆரம்பித்தேன். குட்வில் முடிச்சிட்டேன். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸும் முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, எல்லா சம்ஸும் பார்த்தேன். பட்டு சிலதெல்லாம் ரொம்ப குழம்புது. சிலதில் பலது ரொம்ப குழம்புது. எப்படி குட்வில் போடுறான் புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் புரியல. சரி, இப்படி தான் இருக்கும், போக புரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறேன். நான் நினச்சேன் சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் நிறைய குழம்புது. பட்
அது கண்டிப்பாக ஒரு நீங்கள் முடிச்சிடணும், கண்டிப்பாக முடியணும். ஏன்னா என்னால் அது புரியாமல் தூங்க முடியாது. ஸோ அன்வேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸில் குட்வில் கேல்குலேஷன் தனியாக ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது தனியாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லா வந்து காலைல என்ஐ ஆக்ட் படித்தேன், அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டும் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கும் படித்தேன். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து நான் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதான்ருக்கேன். ஏன்னா லாக்கு வந்து எவ்வளோ படிக்கிறோமோ அதே மாதிரி எழுதியும் பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வச்சு எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ண போகிறேன். அது மாதிரி நெகோஷியபிள்ஸ் மட்டும் இல்லை, ஐஆர்எஃப் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் அதுவும் சேர்த்து படித்து டெஸ்ட் எழுத போகிறேன். ஓகே, இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து ஈவினிங் 5 ஆகுது. காலைல 5 படிக்க ஆரம்பித்தா இப்போ ஈவினிங் 5 ஆகுது. ஆல்மோஸ்ட் 12 ஹார்ஸ் தொடர்ந்து படிச்சேன்னா சொல்ல மாட்டேன், ஒரு 4 ஹார்ஸ் மைனஸ் பண்ணிட்டா 8 ஹார்ஸ் படிச்சிருப்பேன். ஆனால் எவ்வளோ படித்தாலும் வந்து படித்த மாதிரி இல்லை, அது என்னமோ தெரில. ஓகே, காலையிலேருந்து என்ன படிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸும் குட்வில்லும் படித்தேன். இது வந்து சம்ஸ் போட்டு பார்க்கணும். ஐ திங்க் இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது நான் அதை போட்டுட்ருப்பேன். படிச்சிட்டேன், பட் சம்ஸ்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டுட்ருப்பேன். நெக்ஸ்ட் வந்து லாவில் வந்து என்னென்ன சாப்டர் 1 இருக்குல்ல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஹிஸ்ட்ரி எந்த ஒரு மிஷினும் இல்லை, ஃபுல்லாக வாயில் போட்டேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் மெஷர் ஆஃப் சேனல் லென்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதை வந்து ஒரு 40% முடிச்சிருப்பேன், மீதி 60% வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் நாளைக்கு போடலாம். ஓகே, இதான் என்னுடைய சம்மரி. டே 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல்னு பாசிட்டிவாக பேசுவோம். டே 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த vlog வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து 58 நாள் இருக்குது. டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். டே 3ல சந்திப்போம். பாய்.